ஜேம் சேனலை ஃபாலோ பண்ணிட்டு இருக்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. நம்ம இன்னைக்கு எடுத்திருக்க தலைப்பு மிருகசீரிட நட்சத்திரம். இந்த மிருகசீரிஷம் நட்சத்திரம்னாலே நிறைய பேருக்கு தெரியும் சந்திரமுகி படத்துக்கு அப்புறமா. ஏன்னா ரஜினி சார் வந்து சொல்லியிருப்பாரு. இந்த நட்சத்திரம் வந்து பார்த்தீங்கன்னா ரிஷப ராசி, மிதுன ராசியில் வரக்கூடிய ஒரு நட்சத்திரம். இவங்களுக்கு இரட்டை குணாதிசயங்கள் கொண்டவர்களாக வந்திருப்பாங்க. ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கொஞ்சம் கோவக்காரங்களாக இருப்பாங்க. டிசிஷன் எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா உடனே டப்பு டப்புன்னு எடுத்துருவாங்க அந்த டைமுக்கு ஏற்ற மாதிரி. அதெல்லாம் கொஞ்சம் வந்து கண்ட்ரோல் பண்ணும். இவங்களோட அசெட் வெல்த்லாம் ரொம்ப நல்லாவே இருக்கும். பட் மற்றவங்ககிட்ட ரிவீல் பண்ணக்கூடாது. ரிவீல் பண்ணால் இவங்களை விட்டு அது போக ஆரம்பிச்சிடும். பேங்க் பேலன்ஸை மெயின்டைன் பண்ணோன்னா அடிக்கடி ட்ரிப் வந்து போகக்கூடாது. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ரகசியங்களை வந்து இவங்க பாதுகாக்கணும். வெளியே வந்து சொல்லிட்டாங்கன்னா கதை வந்து முடிஞ்சுது. ட்ரெஸ் எல்லாம் ரொம்ப டீசெண்டாக வந்து போடுவாங்க. ஏன்னா ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி காஸ்டியூம்ஸ் வந்து போடுறாங்கன்னு சொன்னால் அது மிருகசீரிஷக்காரங்க நட்சத்திரங்களாக தான் இருப்பாங்க. பல்லெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். ரொம்ப இவங்க மெயின்டைன் பண்ண ஆரம்பிப்பாங்க. ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் எல்லாம். வாகனங்கள் மேலே ரொம்ப ஆசை வந்து இருக்கும். அதனால் ஸ்லோவாக வந்து ஓட்டுங்க, வேகமாக வந்து போகாதீங்க. கடன் வாங்காதீங்க, வட்டி வந்து கட்டிகிட்டே இருப்பீங்க. நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சந்திர பகவான் வழிபாடு செய்யணும். மெடிடேஷன் வந்து எப்பவுமே செய்யணும். அப்போ தான் நீங்கள் லைஃப்பில் சீக்கிரமாக முன்னேற்றம் வந்து கிடைக்கும். பழனிக்கு போகிறது உன்னதமானது. வாழ்க்கையில் வந்து வெற்றியோட பாதையை உங்களுக்கு கூட்டி சொல்லும். இன்னும் நீங்கள் தெரிய விரும்பினா நம்ம கமெண்ட் பாக்ஸ் அப்டேட் பண்ணுங்கள். ஃபுல் வீடியோ வந்து ஷேர் பண்ணுறேன். நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.